ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம பேசிக் மாடலிங் டூல்ஸை யூஸ் பண்ணி இந்த டீ கிளாஸை மாடல் பண்ணியிருந்தோம். அண்ட் இந்த வீடியோவில் மில்க் பிக்கிஸ் பிஸ்கட்டை எப்படி மேக் பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம் யூஸிங் சம் வெரி பேசிக் மாடலிங் டெக்னிக்ஸ். ஓகேவா? ஸோ லாஸ்ட் வீடியோவில் இட்ஸ் அபவுட் டூல்ஸ் அண்ட் இந்த வீடியோவில் இட்ஸ் அபவுட் டெக்னிக்ஸ் அண்ட் காமன் மிஸ்டேக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மாடல் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த ஷேப் இந்த ரெஃபரன்ஸோட பக்காவாக மேட்ச் ஆகுதுங்கிறத பார்க்கணும். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு ஆப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணி ஹைட் பண்ணிக்கிறேன். ஸோ ஷிஃப்ட் ஏ அண்ட் எந்த ஆப்ஜெக்ட் இந்த பிஸ்கட்டோட மேட்ச் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி யூ மே சூஸ் த க்யூப், பட் ஆக்சுவலி அண்ட் டெக்னிக்கலி பிளேன் தான் வந்து கரெக்டான ஒரு ஆப்ஜெக்ட். அண்ட் அது ஏன் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஏன் வந்து க்யூப் இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டாங்கிறத நான் வந்து உங்களுக்கு காமிச்சிட்றேன். ஸோ இப்போது க்யூபை நான் இதில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் 2 மீட்டர் சைஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. ஸோ நான் வந்து அதை 4 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு வச்சுக்கிறேன். அண்ட் லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து சிலிண்டரை உள்ளே இம்போர்ட் பண்ணும்போது நமக்கு ஆக்சுவலி ரேடியஸ் அண்ட் டெப்த் 2 வேல்யூ இருந்துச்சு. பட் இந்த இடத்துல நம்ம க்யூப் ஆட் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்குது. ஏன் அப்படின்னா க்யூப் அப்படிங்கிறது எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் தான். ஸோ அதனால தான் விச் மீன்ஸ் நம்ம ஸ்கேல் பண்ண வேண்டியதாக இருக்கும் மேனுவலாக. ஸோ அதுக்கு நான் வந்து இப்போதைக்கு N ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். என்னோடய பேனலுங்க ஐட்டம். அண்ட் இதில் வந்து நம்ம இப்போது நம்மளோட ஆப்ஜெக்டை ஸ்கேல் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து திக்னஸ் செட் பண்ணி ஆகணும், அதாவது இந்த திக்னஸ். ஸோ அதுக்கு நான் வந்து எக்ஸ் டைரக்ஷன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதில் டைமென்ஷனில் கிளிக் பண்ணிட்டு லைக் 0.3 சென்டிமீட்டர் பை த வே 0.3 சென்டிமீட்டர். அண்ட் மேபி அது கூட கொஞ்சம் பெருசாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மேபி 1.5. ஐ திங்க் that looks okay. அண்ட் இப்போ வந்து வித் நம்ம வந்து செட் பண்ணி ஆகணும். அண்ட் அதுக்கு y டைரக்ஷன். அண்ட் அதில் நான் வந்து மேபி லைக் 3.5 அகெயின் 3.5 சென்டிமீட்டர், மேபி 2.5 சென்டிமீட்டர். ஐ திங்க் இது கரெக்டான வேல்யூ அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஆல்சோ இந்த இடத்துல நீங்கள் ஒன்று நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, நம்ம இங்கே டைமென்ஷன் சேஞ்ச் பண்ணும்போது நம்மளோட ஸ்கேல் வேல்யூஸும் இந்த இடத்துல சேஞ்ச் ஆகிருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நமக்கு ஒரு குட்டி ப்ராப்ளம் ஒன்று கொடுக்கும். ஸோ இப்போதைக்கு வந்து நமக்கு அந்த பிஸ்கட்டோட பேசிக் ஷேப் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம ரெண்டாவதாக பண்ண வேண்டியது விஷயம் என்னென்னா இந்த ஸ்மூத் எட்ஜ். அண்ட் லாஸ்ட் வீடியோவில் எப்படி ஒரு எட்ஜை நம்ம ஸ்மூத் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். அண்ட் அதுக்கான ஆன்சர் இஸ் பெவில். பட் நான் அதை பெவில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆப்ஜெக்ட் வந்து நான் ஷிஃப்ட் D கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதை வந்து y டைரக்ஷனில் மூவ் பண்ணிட்டு இப்போதைக்கு இதை ஹைட் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் சொல்கிறேன். அண்ட் இப்போ இந்த க்யூபை செலக்ட் பண்ணி நான் எடிட் மோடுக்கு போயிட்டு இந்த எட்ஜஸை வந்து நம்ம பெவில் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு நான் அந்த 4 கார்னரையும் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl B கொடுக்குறேன். அண்ட் நான் வந்து 3 செட் பண்ணிக்கிறேன் செக்மெண்ட்ஸ். அண்ட் இப்போதைக்கு நமக்கு கொஞ்சம் ஸ்மூத்தான ஒரு எட்ஜ் கிடச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் சிமிலர் டு திஸ். மேபி நான் வந்து ரொம்ப ஸ்மூத் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். மேபி லைக் திஸ். ஆக்சுவலி இது வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு அதோட. அண்ட் நம்ம ரெண்டாவதாக பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இது எட்ஜு. அண்ட் இந்த எட்ஜுக்கும் இந்த எக்ஸ்ட்ரூஷனுக்கும் நடுவில் கொஞ்சம் வந்து கேப் இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அகெயின் லாஸ்ட் வீடியோவில் இதை பார்த்துருந்தோம். அந்த ஃபேஸை செலக்ட் பண்ணி ஐ கொடுத்தோம் அப்படின்னா இன்சர்ட் ஆகும். அண்ட் இதுக்கு அடுத்தா கொடுத்து அதை வந்து நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணணும் லைட்டாக. சைடு வியூக்கு போய் ஆர் ஃப்ரண்ட் வியூக்கு போய் நம்ம பார்த்துக்கலாம். இன் திஸ் கேஸ் லைக் திஸ். ஓகே. அண்ட் இதுக்கப்புறமா நமக்கு இந்த குட்டி குட்டி பிளாக்ஸ் அது வந்து நம்ம பண்ணணும். அண்ட் அதுக்கு வந்து நம்ம எட்ஜ் லூப்ஸ் வந்து இந்த இடத்துல க்ரியேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போ தான் வந்து நம்மளால் இந்த இண்டிவிஜுவல் ஃபேஸை வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணி உள்ளே எடுக்க முடியும். அண்ட் அதுக்கு Ctrl R கொடுத்து அப்போ ஒரு எட்ஜ் லூப் க்ரியேட் பண்ணேன் அப்படின்னா சர்ப்ரைஸ் நம்மளால் எட்ஜ் லூப்பை க்ரியேட் பண்ணவே முடியலை. அண்ட் அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா லாஸ்ட் ஸ்டுடியோவில் இதையும் நம்ம பார்த்துருந்தோம். இப்போது 1 2 3 4 and 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 வெர்டிசஸ் ஒரு ஃபேஸாக வந்து இந்த இடத்துல ஜாயின் ஆகிருக்கு. அண்ட் அதனால தான் இந்த இடத்துல நம்மளால் எட்ஜ் லூப்பை க்ரியேட் பண்ண முடியல. பிகாஸ் எட்ஜ் லூப் எந்த இடத்துல க்ரியேட் ஆகும் அப்படின்னா 1 2 3 and 4 குவாட்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும்தான் எட்ஜ் லூப்
க்ரியேட் ஆகும். அண்ட் எந்த இடத்துலலாம் குவாட்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கோ அந்த இடத்துல எட்ஜ் லூப் க்ரியேட் ஆகாது. அண்ட் அதனால் நம்மளால் இந்த மெஷ் அண்ட் இந்த மெத்தடில் நம்ம மாடல் பண்ணி நம்மளால் ஃபைனல் ரிசல்ட்டை கொண்டு வர முடியாது. ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் அ ஃபெயிலியர். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் இதை மூவ் பண்ணிவிட்டு நான் வந்து இன்னொரு க்யூபு கிட்ட நான் வந்து போகிறேன். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பெட்டராக பண்ணலாம் அப்படின்னா டொபாலஜியை நம்ம மெயின்டைன் பண்ணியிருக்கணும். அண்ட் டொபாலஜியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம இந்த எட்ஜஸை மட்டும் பெவில் பண்ணால் பத்தாது. பிகாஸ் நம்ம அப்படி பண்ணதுனால தான் இந்த இடத்துல நமக்கு 16 வெர்டிசஸ் வந்து ஒரே இடத்துல ஜாயிண்ட் ஆச்சு. ஸோ இந்த பிரச்சனையை தவிர்க்கிறதுக்கு நம்ம இப்போதைக்கு எல்லா எட்ஜஸையுமே செலக்ட் பண்ணணும். ஓகேவா? அண்ட் பை த வே நீங்கள் A ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளால் எல்லா வெர்டிசஸையுமே வந்து செலக்ட் பண்ண முடியும். அண்ட் இப்படி பண்ணிட்டு இப்போ வந்து நான் Ctrl B எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் இந்த இடத்துல தான் உங்களுக்கு ஒரு குட்டி பிரச்சனை தெரிய வரும். அதாவது நமக்கு லாஸ்ட் டைம் நீங்கள் பெவில் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த இடம் வந்து கொஞ்சம் ஈக்குவலாக இருந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். பட் இந்த வாட்டி நம்ம இதை பெவில் பண்ணும்போது உங்களுக்கு கிளியர் கட்டாக இந்த எட்ஜ் வந்து எப்படி இருக்குங்கிறது தெரியும்னு நினைக்கிறேன். ஈக்குவலாக இல்லாமல் இருக்கா, லைக் டெக்னிக்கலி இந்த இடத்துல 2 இந்த இடத்துல 2 எட்ஜ் லூப் வந்து பிரிஞ்சிருக்கணும். அண்ட் இந்த இஷ்யூக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்கேல் வேல்யூஸ் தான். ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் பார்த்தீங்களா, இது ஒரு பிரச்சனையை கொடுக்குன்ட்டு. ஸோ பிளெண்டரை பொறுத்த வரைக்கும் ஸ்கேல் வேல்யூஸ் எப்போயுமே 1ல் இருக்கணும். ஏன் 1ல் இருக்கணும் அப்படின்னா பிளெண்டர் அப்படிங்கிறது முழுக்க ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸ் அண்ட் கேல்குலேஷனை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகிற ஒரு சாஃப்ட்வேர், ஜஸ்ட் லைக் எனி அதர் சாஃப்ட்வேர். அண்ட் நமக்கு கரெக்டான இன்சர்ட் அண்ட் பெவில் இந்த மாதிரி வேல்யூஸ்லாம் நமக்கு ஈக்குவலாக கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஸ்கேலும் வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஓகேவா? இப்போ வந்து நமக்கு X ஒரு வேல்யூ இருக்குது, Y ஒரு வேல்யூ இருக்குது, அண்ட் Z ஒரு வேல்யூவில் இருக்குது. ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன தான் இது பார்க்குறதுக்கு இட் டசன்ட் மேக் சென்ஸ் அப்படின்னாலும் மேத்தமெட்டிக்கல் வைஸ் இட்ஸ் அக்யூரேட். பிகாஸ் நம்மளோட மெஷே வந்து அப்படி தான் இருக்குது, ஈக்குவலாக இல்லை. ஸோ நம்மளால் வந்து ஈக்குவலான ஒரு ரிசல்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னா இந்த ஸ்கேல் வேல்யூஸ் 1ல் இருக்கணும். அண்ட் இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், இட்ஸ் லுக் அக்யூரேட். கரெக்டாக இந்த வாட்டி வந்து கரெக்டாக அந்த எட்ஜ் இந்த பக்கம் 2 அந்த பக்கம் 2ன்னு பிரிஞ்சிருக்கு. பட் இப்போ நம்மளோட பிஸ்கட் க்யூபாக மாறிடுச்சு. அண்ட் இதுக்கப்புறமா இதை நம்ம எடிட் பண்ணுறதுங்கிறது ஆல்மோஸ்ட் பாயிண்ட்லெஸ். பிகாஸ் இதுக்கும் நம்ம ரெஃபரன்ஸுக்கும் சுத்தமாக சம்மந்தம் கிடையாது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்கேலை 1க்கு கொண்டு வரணும், அதே சமயத்தில் நம்மளோட மெஷ்ஷும் வந்து பாதிக்கக்கூடாது. ஸோ அதனால் நம்மளோட ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணிட்டு Ctrl A கொடுத்தீங்கன்னா அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேனல் ஒன்று ஓப்பன் ஆகும். அண்ட் இதில் நம்ம ஸ்கேல் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ நம்மளோட ஸ்கேல் வேல்யூஸ் 1 செட் ஆகிருக்கும். அட் த சேம் டைம் நம்மளோட மெஷ்ஷும் சரி டைமென்ஷனும் சரி சேஞ்ச் ஆகிருக்காது. அண்ட் இப்போது பை த வே இது வந்து நம்ம இப்போ அன்டூ பண்ணி ஆகணும். அண்ட் இப்போ நான் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி Ctrl B கொடுத்தா எனக்கு ஸ்மூத்தான எட்ஜஸ் கிடைக்கும். அட் த சேம் டைம் இப்போ வந்து எல்லாமே குவாட்ஸாக இருக்குது அப்படிங்கிறதுனால என்னால் எட்ஜ் லூப்ஸை தாராளமாக வந்து க்ரியேட் பண்ண முடியும். பட் இதில் இப்போ இருக்கிற பெரிய பிரச்சனை என்னென்னா இது நம்ம ரெஃபரன்ஸோட சுத்தமாக மேட்ச் ஆகலை. ஸோ இந்த பெவில் நம்ம பண்ணப்போ நமக்கு கரெக்டாக அது மேட்ச் ஆச்சு. பட் இந்த பெவில் நம்ம பண்ணப்போ நம்மளுக்கு அந்தளவு ஸ்மூத்தான ஒரு ரிசல்ட் கிடைக்கல அண்ட் கிடைக்கவும் கிடைக்காது. ஸோ இந்த மெஷ் நம்ம ரெஃபரன்ஸோட கரெக்டாக மேட்ச் ஆகுது. பட் டொபாலஜி வைஸ் நம்மளால் இதை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடிட் பண்ண முடியாது. அட் த சேம் டைம் நம்மளால் இந்த மெஷ்ஷை யூஸ் பண்ணி மாடல் பண்ண முடியும், கண்டினியூ பண்ண முடியும். பட் அது வந்து நம்ம ஒரிஜினல் ரெஃபரன்ஸோட சுத்தமாக மேட்ச் ஆகலை. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம எட்ஜ் ஃப்ளோ அண்ட் டொபாலஜியை மாஸ்டர் பண்ண வேண்டியதுங்கிறது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக ஆகுது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் வந்து Shift A கொடுத்து ஒரு பிளெயின் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் அகெயின் இதுவும் வந்து பெருசாக தான் இருக்க போகுது. அண்ட் இதை வந்து நான் லைக் 4 சென்டிமீட்டர் கைண்டாக வச்சுக்கிறேன். பிகாஸ் இதான் வந்து ஹைட்டாக இருக்க போகுது. அண்ட் அகெயின் இதை வந்து நான் Y ஆக்சிஸில் 90 டிகிரிக்கு இப்போதைக்கு ரொட்டேட் பண்ணிவிட்டு தென் N ப்ரெஸ் பண்ணி Y டைரக்ஷனில் 2.5 சென்டிமீட்டர் ஜஸ்ட் லைக் இது மாதிரி தான். பட் என்ன அப்படின்னா இப்போதைக்கு இது சிங்கிள் பிளேனாக இருக்குது. ஓகேவா? அண்ட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதுக்கு எடுத்த உடனே நான் சப்டிவிஷன் சர்ஃபேஸ் மாடிஃபையரை ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த டெக்னிக் பேர் வந்து சப்டிவ் மாடலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மோஸ்ட் காமனாக வந்து யூஸ் பண்ணுற ஒரு டெக்னிக். அண்ட் இப்போ வந்து நான் எடிட் மோடுக்கு போயிட்டு இன்சர்ட் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மெஷ்ஷை. ஓகே? அண்ட் ஆல்சோ நான் வந்து இப்போதைக்கு இதை சப்டிவிஷனை வந்து நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போது நான் வந்து இதை அண்ட் தென் லைட்டாக இன்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அண்ட் இப்போ நான் வந்து இந்த சப்டிவிஷன் மாடிஃபையரை ஆன் பண்ணேன் அப்படின்னா என்னோடய ரிசல்ட் பார்க்குறதுக்கு இப்படி இருக்கும். ஓகேவா? பட் இப்போ வந்து நான் இதை பெவில் பண்ணல. ஸோ அதனால் வந்து இது ஸ்டில் குவாட்லாக தான் இருக்குது. நான் வந்து எட்ஜ் லூப் யூஸ் பண்ணி இந்த எட்ஜஸை நான் வந்து கொஞ்சம் டைட்டாக மெயின்டைன் பண்ணுறேன் லைக் திஸ். அண்ட் இப்போது நமக்கு பெரிய அளவில் இந்த
எட்ஜ் லூப் க்ரியேட் பண்ணுறதுல பிரச்சனை கிடையாது. பட் ஸ்டில் இதுவும் வந்து நம்ம ரெஃபரன்ஸோட மேட்ச் ஆகலை. இது எப்படி நம்ம ரெஃபரன்ஸோட மேட்ச் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எட்ஜ் லூப்பை நான் செலக்ட் பண்ணிவிட்டு, இந்த சப்போர்ட்டிங் எட்ஜ் லூப்பை நான் செலக்ட் பண்ணிட்டு, ஸ்கேல் ஆன் Z டைரக்ஷன் அபவுட் 0. ஓகேவா? ஸோ 0 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ளாட் ஆயிரும். அண்ட் அதே மாதிரி வந்து நான் கீழே இருக்கிற இதையும் வந்து நான் பண்ணிக்கிறேன், ஸ்கேல் Z 0. அண்ட் அதே மாதிரி இந்த சப்போர்ட்டிங் எட்ஜ் லூப் இதை வந்து நான் Y டைரக்ஷனில் 0க்கு ஸ்கேல் பண்ணிக்கிறேன். அண்ட் அதே மாதிரி இதையும் Y டைரக்ஷனில் ஸ்கேல் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ நான் இந்த சைடில் இருக்கிற எட்ஜ் லூப்பை G ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் மாதிரி கொடுத்துக்கிறேன். அண்ட் அதே மாதிரி தான் இதையும் வந்து நான் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. அண்ட் இப்போது நான் வந்து என்னோடய சப்டிவிஷனில் அந்த வியூபோர்ட் கவுண்ட்டை நான் வந்து கொஞ்சம் ஏற்றினேன் அப்படின்னா இட் லுக்ஸ் வெரி சிமிலர் டு திஸ், ரைட்? ஸோ இப்போ நமக்கு நம்ம ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண அந்த மெஷ்ஷோட லுக்கும் இருக்குது, செகண்ட் க்ரியேட் பண்ண அந்த மெஷ்ஷோட டொபாலஜி இருக்குது. பிகாஸ் நான் நினச்சேன் அப்படின்னா இப்போ கூட வந்து என்னால் ஒரு புது எட்ஜ் லூப்பை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். அதாவது இந்த குட்டி குட்டி டப்பாஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எத்தனை எட்ஜ் லூப் ஆட் பண்ணுங்கிற ஐடியா நமக்கு வேணும். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 வெர்டிசஸ் நமக்கு வந்து ஹரிசாண்டலாக வேணும். ஹரிசாண்டலாக வெர்டிக்கலாக ஹரிசாண்டல். ஓகே. ஸோ நான் இந்த இடத்துல கண்ட்ரோல் ஆர் கொடுத்து நான் வந்து 2 3 ஸோ 1 2 3 4 5 6 7 8 and 9. அண்ட் அதே மாதிரி வெர்டிக்கலாக 1 2 3 4 5. அண்ட் அகெயின் கண்ட்ரோல் ஆர் வெர்டிக்கலாக நான் கொடுத்துட்டு 1 3 4 அண்ட் இன்னும் ஒரு எட்ஜ் லூப் நான் ஆட் பண்ணேன்னா 5 மாறிடும். அண்ட் இப்போ நம்ம சென்டரில் இருக்கிற இந்த ஃபேஸஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஐ கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆகும். நம்ம வந்து ஜென்ரலாக ஐ கொடுத்து இன்வெர்ட் பண்ணுறது. பட் அதுவே நான் இன்னொரு வாட்டி ஐ ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா நம்மளால் இப்போதைக்கு இண்டிவிஜுவல் ஃபேஸஸை இன்சர்ட் பண்ண முடியும். அண்ட் அதுதான் நமக்கு எக்ஸாக்டாக வேணும். அண்ட் ஒன்ஸ் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா கொடுத்து அதை உள் பக்கமாக பார்த்து எக்ஸ்ட்ரூட் பண்ணிடுங்க லைக் திஸ். பட் இப்போ நமக்கு கிடச்சிருக்கிற லுக்கு வந்து சர்க்கிள் கைண்ட் ஆஃப் லுக். பட் நம்ம ரெஃபரன்ஸில் வந்து அது ஸ்கொயராக இருக்குது. ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம ஜஸ்ட் கண்ட்ரோல் ஆர் கொடுத்து இந்த எல்லா எட்ஜஸ்க்கும் கொஞ்சம் ரொம்ப டைட்டாக கிடையாது, கொஞ்சம் லைட்டாக வந்து இந்த சப்போர்ட்டிங் எட்ஜ் லுக் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட பிஸ்கட்டில் இந்த ஸ்கொயர் பேட்டர்ன்ஸ் வந்து கிடச்சிரும். அண்ட் இதையே வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம் லைக் திஸ். ஒன் மோர். அண்ட் அகைன் இது ரேண்டமாக இருக்கிறதுல வந்து பிரச்சனை கிடையாது. பிகாஸ் ஒரிஜினல் ரெஃபரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து கொஞ்சம் ரேண்டமாக தான் அந்த பிரிக்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ரொம்ப வந்து அக்யூரேட்டாக பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. கொஞ்சம் இர்ரெகுலாரிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் வந்து ரியலிசம்க்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைக் திஸ். இன்னும் அண்ட் அகெயின் இன்னும் வந்து நம்ம வெர்டிக்கலாக கொடுத்தா மட்டும் போதும் லைக் திஸ். ஸோ ஆக்சுவலி வந்து நான் எனக்கு வெர்டிக்கலாக 2 எட்ஜ் லூப் கொடுக்கறத விட சென்டரில் ஒரு எட்ஜ் லூப் கொடுக்கறது எனக்கு அதோட ரிசல்ட் கொஞ்சம் பிடிச்சிருக்கு. பட் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இதில் வந்து நம்ம ஆக்சுவலி 2 எட்ஜ் லூப் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம அதை டெலீட் பண்ணோம் அப்படின்னா நம்ம மெஷ் வந்து பாலாக போயிடும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் எட்ஜை செலக்ட் பண்ணி டெலீட் கொடுத்து அதில் வந்து டிசால்வ் எட்ஜஸ்ன்னு இருக்கும். ஸோ நம்ம வந்து எட்ஜை வந்து டெலீட் பண்ணுறதுக்கும் டிசால்வ் பண்ணுறதுக்கும் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ டிசால்வ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த எட்ஜ் வந்து டெலீட் ஆயிரும். பட் ஸ்டில் நம்மளோட மெஷ் வந்து அப்படியே இருக்கும். ஸோ அதான் வந்து நமக்கு இப்போதைக்கு வேணும். ஸோ நான் வந்து அதை கொடுத்துட்டு அகெயின் ஒரு எட்ஜ் லூப் மட்டும் ஆட் பண்ணேன் அப்படின்னா இப்போதைக்கு நம்ம மில்க் பிக்கிஸ் பிஸ்கட் இஸ் ஆல்மோஸ்ட் டன்னு. இன்னும் வந்து நம்ம இதோட பின் பக்கத்தை மட்டும் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுக்கு அகெயின் இந்த எட்ஜை வந்து செலக்ட் பண்ணி கொடுத்து அகெயின் நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். பட் அகெயின் ரெஃபரன்ஸ்க்காக நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ண அந்த திக்னஸோடு வந்து நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன் லைக் திஸ். அண்ட் இதுக்கப்புறமா இந்த கேப் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணோம். அண்ட் அதுக்கு கொடுத்து தென் உடனே ஸ்கேல் பண்ணிங்கன்னா அந்த நம்ம புதுசாக க்ரியேட் பண்ண அந்த மெஷ்ஷை வந்து இந்த மாதிரி நம்ம ஃப்ளாட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கப்புறமா இந்த ஃபேஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபேஸ் அண்ட் கிரிட் ஃபில் கொடுக்கணும். அண்ட் அப்படி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம டொபாலஜி பெருசாக வந்து பாதிக்காது. பட் ஸ்டில் இந்த இடம் வந்து கொஞ்சம் ஓவராகவே வந்து ஸ்மூத் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து இங்கே ஒரு சப்போர்ட்டிங் எட்ஜ் லூப் வந்து நம்ம கொடுக்கலாம் லைக் திஸ்.
அண்ட் அதே மாதிரி இங்கேயும் வந்து ஒரு சப்போர்ட்டிங் எட்ஜ் லூப் கொடுக்கலாம். அண்ட் தென் ஃபைனலாக இப்போதைக்கு இதை நம்ம ரைட் கிளிக் பண்ணி ஷேட் ஸ்மூத் கொடுத்தோம் அப்படின்னா we are good to go. பட் நம்மளோட ரெஃபரன்ஸ் இமேஜை பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்கட் லுக்ஸ் ஸோ ரேண்டம், ரைட்? இந்த இடத்துல வந்து இது லைட்டாக பெண்ட் ஆகிருக்கு, இந்த இடத்துல உடஞ்சி போயிருக்கு, அண்ட் அகெயின் இந்த இடத்துல ஒரு மாதிரி இது வந்து ரொம்பவே வந்து பெண்ட் ஆகிருக்கு. இப்போதைக்கு நம்மளோட பிஸ்கட் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. அண்ட் இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக எந்த ஒரு பிஸ்கட்டும் இந்த உலகத்தில் இருக்காதுங்கிறத நம்ம இந்த ரெஃபரன்ஸ் இமேஜஸ் பார்த்தாலே தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இப்போ நம்ம பர்ஃபெக்டாக க்ரியேட் பண்ணியிருக்கிற இந்த பிஸ்கட்டை இம்பர்ஃபெக்டாக மாற்ற போகிறோம் யூஸிங் சம் ஸ்கல்ப்டிங் டெக்னிக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஸ்கல்ப்டிங்கோட பேசிக் டூல்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் ஒன்ஸ் அப்லோட் ஆயிடுச்சுன்னா அந்த வீடியோ ஸ்க்ரீனில் எங்கேயாவது வந்திருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு போங்க.